மாதிரி எல்லா வெரைட்டிஸ் இருக்கு. ஓகே. விவசாயத்துக்கு வேண்டிய மோட்டரும் இருக்கு. சூப்பர். எல்லாமே இருக்கு. வீட்டுக்கு வேண்டியதுல இருந்து விவசாயத்துக்கு வேண்டியதுல இருந்து எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. தேங்காய் திருவுறது, மாவு பிசைறது, சூப்பர். இந்த மாதிரி எல்லாமே இதுல இருக்கு. மாவு பிசைறது 10 கிலோ 5 கிலோ அந்த மாதிரி மாவு போட்டு சப்பாத்திக்கு புரோட்டா மாவுக்கு எல்லாத்துக்கும் மாவு பிசைஞ்சுக்கலாம். இது 1.5 HP ஒரு 300 அடி வரைக்கும். இது வந்து 350 400 வரைக்கும். இது வந்து 550 இந்த மாதிரி 1000 அடி வரைக்கும் இருக்கு. இந்த பிளேடு டைப்ன்றது உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு அரைச்சு மேல தள்ளிரும். எல்லாம் மிக்ஸ் ஆக்கி கூலாக்கி இது வெளியே மேல தள்ளிரும். எதுவுமே வந்து உங்களுக்கு ஒன்றும் சிக்கி நிக்காது. இது வந்து நம்ம வீட்டு லைன்ல வச்சுக்கலாம். வீட்டு லைன்ல யூஸ் பண்ற மாதிரி இருக்கு, விவசாயத்துக்கு யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. 1 HP 1.5 HP 2 HP 3 HP இந்த மாதிரி இருக்கு. அது ஓஸ் பாத்தீங்கன்னா 1/2 இன்ச்ல இருந்து இருக்கு. நம்மகிட்ட 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு அப்புறம் 1 இன்ச்சு எல்லாத்துக்கும் மோட்டருக்கு பாத்தீங்கன்னா 1 வருஷம் கேரண்டி இருக்கு. ரீப்ளேஸ்மென்ட் கேரண்டி. ஹே ஹலோ फ्रेंड्स, வெல்கம் டு சுமாக்கா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படி பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் லொகேட் இருக்க யுனைடெட் மோட்டார்ஸ் தான் வந்திருக்கோம். இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா மோட்டார்ஸ் எடுத்து எல்லா வெரைட்டியுமே வச்சிருக்காங்க. மல்டி பிராண்ட் வச்சிருக்காங்க. நார்மல் ஆஃப் ஹெச்பில இருந்து அக்ரிகல்ச்சர் யூஸ் வரைக்கும் எல்லா மோட்டார்ஸுமே வச்சிருக்காங்க. பெஸ்ட்டா நீங்க மோட்டர் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த ஷாப் பார்க்கலாம். வணக்கம்னா உங்க பேரு அப்படியே உங்க கடை பேரு எங்க கடை லொகேட் இருக்குன்னு சொல்லிருங்க. என் பேர் ரமேஷ் பாபுங்க. நம்ம கடை வந்து இருக்கிறது யுனைடெட் பம்ப்ஸ் கடை பேரு. நம்ம கடை இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல, அதாவது நியர் பை கலெக்டர் ஆபீஸ். அங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 அடி தூரத்துல நம்ம கடை இருக்கு. அப்படி தெரியலன்னா நம்பர் கொடுத்தறேன், கால் பண்ணி கேட்டா கரெக்ட்டா சொல்லிடுறேன். ஓகே. என்னென்ன ப்ராடக்ட்ல டீல் பண்றீங்க? நம்மகிட்ட பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வீட்டுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 1/2 HP மோனோ பிளாக்ல இருந்து நல்லதண்ணி இழுக்கிற மாதிரி அது தொட்டி மோட்டர், அதே மாதிரி மோனோ பிளாக், அதாவது டிஎம்எஸ் ஸ்லோ ஸ்பீட் மோனோ பிளாக்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லா மோட்டார் வெரைட்டியுமே எல்லா வெரைட்டிஸ் இருக்கு. விவசாயத்துக்கு வேண்டிய மோட்டரும் இருக்கு. சூப்பர். எல்லாமே இருக்கு. வீட்டுக்கு வேண்டியதுல இருந்து விவசாயத்துக்கு வேண்டியதுல இருந்து எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. உள்ள போய் வேணா பாத்தலாங்களா? பாத்தலாம். ஃபர்ஸ்ட் என்ன மோட்டார் பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு ஒரு சின்ன மோட்டர் 1/2 HP மோனோ பிளாக்ங்க, தொட்டில இருந்து மேலே ஏத்துற மாதிரி. இது வந்து பாத்தீங்கன்னா 1/2 HP லே கொஞ்சம் ஹெவி. இது பாத்தீங்கன்னா இப்ப நல்லதண்ணி கார்பரேஷன் வாட்டர் வருது இல்லைங்களா, அதுல வந்து இழுக்கிற மாதிரிங்க, உருட்டி இழுக்கக்கூடிய கெப்பாசிட்டி 1/2 HP. இதுல வந்து 1 HP. அப்புறம் பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு வேண்டிய மோட்டர், இது கொஞ்சம் தண்ணி அதிகமா வர்றது, விவசாயத்துக்குன்னு யூஸ் பண்றது. இது வீட்டு கிடையாது, விவசாயத்துக்கு இந்த மாதிரி. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிஷினரி மோட்டர், ஏதாவது மாவரைக்கிற மோட்டர், மாவரைக்கிற மிஷின் வருது இல்லையா, அதுக்குரிய மோட்டருக்கு அது இந்த மாதிரி எல்லாமே நம்மகிட்ட இருக்குங்க. சூப்பர். இதெல்லாம் எத்தனை வருஷம் வாரண்டியோட கொடுக்குறீங்க? இது எல்லாமே எல்லா மோட்டருக்கும் 1 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி. ரீப்ளேஸ்மெண்ட் என்ன பிரச்சனைனாலும் பீஸ் டு பீஸ் உங்களுக்கு மாத்தி தர மாதிரி. ஓகேண்ணா. எல்லாமே காப்பர் வைண்டிங்? எல்லாமே காப்பர் வைண்டிங். ஓகேண்ணா. இந்த மாதிரி வீட்டுக்கு யூஸ் பண்ற மோட்டார்ஸ்லாம் என்ன ரேட்ல வந்து கொடுத்துட்டு? வீட்டுக்கு யூஸ் பண்ற மோட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1/2 HP உங்களுக்கு 1800 ரூபாய். இது வந்து 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டியோட கிடைக்கும். 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டியோட இருக்கு. ஓகே. என்ன ப்ராப்ளம்னாலும் அப்படியே மாத்திக்கலாம். பீஸ் டு பீஸ் மாத்திக்கலாம். என்னென்ன பிராண்ட்ல வச்சிருக்கீங்க நீங்க? இதுல வந்து லட்சுமி பிராண்ட் இருக்கு, அப்புறம் ஷார்ப் பிராண்ட் இருக்கு. சூப்பர். அடுத்து பார்த்தலாங்களா? நெக்ஸ்ட் என்னென்ன பார்க்கலாம்? வீட்டுக்கு தேவையான இந்த போர் கம்ப்ரஷன் சொல்லுவாங்க. போர்ல சப்போஸ் தண்ணி இல்லாத இடத்துல வந்து போர் கம்ப்ரஷர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கம்ப்ரஷர்ல பாத்தீங்கன்னா மோனோ கம்ப்ரஷர் அதுல இருந்து ஆரம்பிக்குது. அதுல 1 HP 1/2 HP. அதே மாதிரி பெல்ட் டைப்ல பாத்தீங்கன்னா இது 1/2 HP கம்ப்ரஷர். இது ஒரு அது 150 அடி 200 அடி. இது வந்து ஒரு 350 400 அடி. இது வந்து ஒரு 750 அடி வரைக்கும் 2 HP டபுள் சிலிண்டர் கம்ப்ரஸர். சூப்பர்ண்ணா. இந்த மாதிரி இதுக்கு அடுத்து 5 HP இருக்கு. அது வந்து விவசாயத்துக்கு யூஸ் பண்ணலாம். வீட்டுக்கு சில பேர் தண்ணி இல்லாதவங்க வீட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். இது எப்ப ஆயில்ல ஊத்தி மெயின்டைன் பண்ணனுமா? ஆமா, இது ஒரு 3 மாசம் வரைக்கும் ஆயில் கரெக்டா மெயின்டைன் பண்ணாங்கன்னா இது கேரண்டிக்கே பிரச்சனையே இல்ல. 5 வருஷம்னால எந்த பிரச்சனையும் வராது. சூப்பர்ண்ணா. எல்லாத்துக்கும் மோட்டருக்கு பாத்தீங்கன்னா 1 வருஷம் கேரண்டி இருக்கு. ரீப்ளேஸ்மென்ட் கேரண்டி. இதெல்லாம் என்னதுண்ணா? இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு மாடி 2 மாடி 3 மாடி கட்டுறவங்க மேல் மாடியில பிரஷர் இருக்காது. அங்க பாத்ரூம் இருக்கும், ஆனா ஷவர்ல குளிக்க முடியாது. லைட்டா ரொம்ப ஒழுகுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மோட்டர் போட்டாங்கன்னா அவங்களுக்கு 2 பாத்ரூமுக்கு ஒரு பிரஷர் பம்ப் இருக்கு, 3 பாத்ரூமுக்கு ஒரு பிரஷர் பம்ப், 5 பாத்ரூம் பண்ற மாதிரினா அது ஒரு பிரஷர் பம்ப். இது 1 HP 1/2 HP 2 HP இந்த மாதிரி எந்த ஷவருக்கு யூஸ் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிரஷர் பம்ப் இருக்கு. சூப்பர் சூப்பர். இது எல்லாமே ரீசனபிளான ரேட்டு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மோட்டருக்கு 1 வருஷம் கம்ப்ளீட் கேரண்டி. எது எடுத்தாலும் 1 வருஷம், மோட்டருக்கு மட்டும் 1 வருஷம் ரீப்ளேஸ்மென்ட் கேரண்டி. சூப்பர்ண்ணா. சோ மத்த கடையை கம்பேர் பண்ணும்போது உங்கள்ட்ட வாங்கணும்னா நம்ம கொஞ்சம் ரேட்டு ரீசனபிளா இருக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நீ கூப்பிட்ட இடத்துக்கு எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்துக்கு புக்கிங் பண்ணி கொடுத்துருவோம். எந்த ஊரா இருந்தாலும் புக்கிங் பண்ணி கொடுத்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் நீங்க அங்க கட்டி எடுத்துக்கிறோம். சூப்பர்ண்ணா. சேஃப்டியா போயிடும். கிரைண்டரும் நீங்க பண்றீங்களா? கிரைண்டரும் பண்றோம். அதாவது வீட்டுக்கு தேவையானது 2 லிட்டர்ல இருந்து ஆரம்பம். 2 லிட்டர் சாதா டைப், அதுல 2 லிட்டர்ல வந்து சாச்சுக்கிற மாதிரிங்க டில்டிங் டைப்னு சொல்லுவாங்க. சூப்பர்ண்ணா. இந்த டைப் இது வந்து இதுலயும் வந்து 2 லிட்டர்லயே இது ஹெவி, அதாவது ஒரு 1.5 கிலோ அரிசி போடுற மாதிரிங்க. ஓகே. இது பாத்தீங்கன்னா
மினிமம் 1 லிட்டர் 2 லிட்டர்ன்றது ம் 2650 ரூபாயில இருந்து ஆரம்பம். 2650 இதோட விலையில இருந்து ஆரம்பிக்குது. இது சூப்பர் ஒரு கிரைண்டருக்கு ஏத்த மாதிரி ரேட்டுகள் மாறும். இதுதான் இப்ப நிறைய பேர் வாங்குறாங்க. இது வந்து ஈஸியா இருக்கும். எதுவுமே எடுக்க தேவையில்லை. அப்படியே சட்டியோட தூக்கி கழுவிக்கலாம், ஓகே. கவுத்தி விட்டுக்கலாம், என்ன வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேங்காய் திருவுறது, ஓ அது அட்டாச்சோட அதுலயும் அட்டாச்மெண்ட் இருக்கு. ஓகே. தேங்காய் திருவுறது, மாவு பிசைறது, சூப்பர். இந்த மாதிரி எல்லாமே இதுல இருக்கு. சரிங்களா? இதுக்குமே 1 இயர் வாரண்டி. இதுக்கு 1 இயர் வாரண்டி. இதே கமர்ஷியல் யூஸ்க்கு வேணாலும் வாங்கிக்கலாம். ஆமாங்க. இப்ப வீட்டுக்குன்னு பார்த்தோம் இல்லையா, ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டலுக்கு, கல்யாண மண்டபத்துக்கு, சரிண்ணா. பெரிய பெரிய ஹாஸ்டலுக்கு, இவங்களுக்கு எல்லாம் எல்லாத்துக்கும் யூஸ் இது பண்றாங்க. எத்தனை கிலோ வரைக்கும் போட்டு? இதுலயும் உங்களுக்கு 5 லிட்டர்ல இருந்து ஆரம்பம். 5 லிட்டர். 5 லிட்டர்ல டில்ட்டிங், 7.5 லிட்டர், 10 லிட்டர், இந்த மாதிரி வரிசையா இருக்கு. இது ஒரு 5 லிட்டர்னு எடுத்தீங்கன்னா ஒரு 2 கிலோ 2.5 கிலோ அரிசி போடலாம். சரிண்ணா. இப்ப இதெல்லாம் 10 லிட்டர். இதுல வந்து 5 கிலோ அரிசி ஒட்டுக்கா போடலாம். எவ்வளவு அதே தோசை மாதிரி போடலாம்? போட்டுக்கலாம். அதே மாதிரி உளுந்து 1 கிலோ போடலாம். சூப்பர். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டரோட கொடுத்துருவோம். இதுலயும் பாத்தீங்கன்னா லட்சுமி கம்பெனி மோட்டர், லட்சுமி மோட்டர். மோட்டருக்கு 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி. கீழே வீல் கொடுத்துருவாங்க, ஈஸியா நீங்க மூவ் பண்ணிக்கலாம், நகர்த்தி வச்சுக்கலாம். ஆமா. இப்போ கிரைண்டர்ல அதுல பார்த்தோம் உங்களுக்கு டில்ட்டிங் டைப்லயே அது வந்து 10 லிட்டர் 5 லிட்டர் இருக்கு. இதே போல சாதா டைப் கல்லு தூக்குற மாதிரி இருக்கும். அதுல வந்து கல்லு தூக்க வேண்டியது இல்ல. இதுல வந்து கல்லு தூக்கி பண்றது. இது பழைய டைப். ஓகே. இது பழைய டைப் உங்களுக்கு ஹெவியா இருக்கும். இதுலயும் அதே மாதிரி தேங்காய் திருவி அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து ஹோட்டலுக்கு, கல்யாண மண்டபத்துக்கு, இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டைப் வேணா அது வாங்கிக்கலாம், இந்த இந்த மாதிரி டைப் வேணாலும் இது வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாவு பிசைறது. ஓ. நிறைய கல்யாண மண்டபத்துல Commercial ஹோட்டல்ல use. பாத்தீங்கன்னா கமர்ஷியல் மாவு பிசைறது. 10 கிலோ 5 கிலோ சரிண்ணா. அந்த மாதிரி மாவு போட்டு சப்பாத்திக்கு, புரோட்டா மாவுக்கு எல்லாத்துக்கும் மாவு பிசைஞ்சுக்கலாம். ஓகே. இதுலயே பாத்தீங்கன்னா கல்யாண மண்டபத்துக்கு தேவையானது வெஜிடபிள் கட்ரு. ஓ. இது வந்து காய்கறி, எந்த காய்கறி வேணாலும் ஸ்லைஸா கட் பண்ணலாம். உங்களுக்கு துண்டா கட் பண்ணலாம். ஒன்னொன்னுக்கு ஏத்த மாதிரி பிளேட் மாவு பிசைறது. 10 கிலோ அதுக்கு ஏத்த மாதிரி பிளேட் மாவு போட்டு சப்பாத்திக்கு, புரோட்டா மாவுக்கு எல்லாத்துக்கும் மாவு பிரஸ் பண்ணிட்டோம்னா கீழே வந்துரும். இந்த மாதிரி இதை எடுத்து இதுக்குள்ள போட்டு பிரஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா இது எல்லாமே கீழே வந்துரும். ஓகே. சரிங்களா? ஈஸியா கட் பண்ணிடலாம். ஈஸியா கட் பண்ணிக்கலாம். நிறைய எல்லாத்துக்குமே ஒரு ஆள் இருந்தாலே போதும். இது ஒரு ஆள் இருந்தாலே உங்களுக்கு கல்யாண மண்டபத்துக்கு தேவையான, கல்யாணத்துக்கு தேவையான காய்கறிகளை நம்ம கட் பண்ணலாம். சூப்பர்மா. இத ஹோட்டல் வச்சிருக்காங்க. ஹோட்டலுக்கும் சின்ன ஹோட்டலுக்குனாலும் யூஸ் ஆகும். பெரிய கல்யாண மண்டபத்துக்கு யூஸ் ஆகும். ஹாஸ்டலுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். சூப்பர். இந்த மாதிரி ஐட்டங்களும் நம்மகிட்ட இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா மோட்டருக்கு ஃபுல்லாவே 1 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட். ஓகே ஓகே. என்ன மிஷினா இருந்தாலும், மோட்டரா இருந்தாலும் நம்ம மோட்டருக்கு 1 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட். சூப்பர்ண்ணா. நீங்க ஹோல்சேல்னு சொன்னீங்களா, ஓன் மேனுஃபேக்சரிங் வச்சிருக்கீங்களா? அது இருக்குங்க. நம்ம ஹோல்சேலாவும் பண்றோம். இங்க இருக்கிறதெல்லாம் என்னன்னா, இது வந்து நம்ம வீட்டு யூஸ் போருக்குங்க. நம்ம வீட்டுல வந்து நிறைய பேர் போர் போட்டிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா 100 அடிக்குள்ள பண்ற மாதிரில இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா 50 அடி, 70 அடி, 80 அடி, 100 அடி வரைக்கும் இந்த மோட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மினிமம் வந்து 6000 ரூபாயில இருந்து ஆரம்பிக்குது. 6000 ரூபாயில இருந்து ஆரம்பிக்கும். ஓகே. இதுக்குமே வாரண்டி எல்லாம் இருக்கு. இதுக்கு 1 இயர் எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி. சூப்பர்ண்ணா. எல்லா மோட்டருக்குமே உங்களுக்கு 1 HP. இது வந்து 1 HP. ஓகே. ஒரு 200 அடிக்கு. இது 1.5 HP. ஒரு 300 அடி வரைக்கும். சரிண்ணா. இது வந்து 350 400 வரைக்கும். ஓகே. இது வந்து 550. இந்த மாதிரி 1000 அடி வரைக்கும் இருக்கு. 1000 அடி வரைக்கும் இருக்கு. ஒரு 800 அடி வரைக்கும் சிங்கிள் பேஸ்ல யூஸ் பண்ணலாம். ஓ, சிங்கிள் பேஸ்ல. இதுக்கு மேல 800 அடிக்கு மேல போச்சுன்னா 3 பேஸ். 3 பேஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு 1000 அடி 1200 வரைக்கும் யூஸ் பண்ற மாதிரி நம்மகிட்ட மோட்டர் இருக்கு. சூப்பர் சூப்பர்ண்ணா. 7.5 HP வரைக்கும் சிங்கிள் பேஸ்ல இருக்கு. ஓகே. இது வந்து நம்ம போர் மோட்டர் பாத்தீங்கன்னா சில சமயத்துல வந்து போர் போட்டிருப்பாங்க வீட்டுல 100 அடி 120 அடி. ஆனா தண்ணி இருக்காது. அப்போ மேல வச்சு ஓட்டுற மாதிரி. இப்போ கம்ப்ரஸர் எப்படியோ போர் மோட்டர் கம்ப்ரஸர் சொல்லியிருப்போம். அந்த போர் மோட்டர் கம்ப்ரஸர் மாதிரி இதுவும் ஜெட் பம்ப். இதுவும் ஏர் உள்ள போய் தண்ணியை வெளியே தள்ளும். ஆமா. இது பாத்தீங்கன்னா ஜெட் பம்புன்னு சொல்லுவாங்க. இதுவும் பழைய டைப் தான். இது யூஸ் பண்றவங்க இது அடிக்கடி கேட்பாங்க. அதனால இது வந்து 1 HP 1.5 HP வரைக்கும் நம்மகிட்ட இருக்கு. சூப்பர். இது லட்சுமி பிராண்டு. 1 வருஷம் கேரண்டி இருக்கு. இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்றோம்? இது பாத்தீங்கன்னா நம்ம இப்போ இதுவரை வீட்டு யூஸுக்கு போர் பார்த்தோம். ஆமா. இது வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு, அக்ரிகல்ச்சர். இது பாத்தீங்கன்னா இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 அடியில இருந்து 1000 அடி வரைக்கும் 1200 அடி வரைக்கும் உங்களுக்கு இது விவசாயத்துக்கு வேண்டியது. 2 இன்ச் டெலிவரி, 2.5 டெலிவரி, 3 இன்ச் டெலிவரி இந்த மாதிரி கொடுக்கலாங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா 3 HP 5 HP 7.5 HP 10 HP 12.5 HP வரைக்கும் நம்மகிட்ட இருக்குங்க. எல்லாமே எப்பயுமே ரெடி அவைலபிளா இருக்கும். ஒரு நாள் டைம் கொடுத்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருவோம். எல்லாமே எந்த ஒரு நாளும் டெலிவரி கொடுக்கும். சூப்பர்ண்ணா. இப்போ இது வரைக்கும் நம்ம போர் கூடியது பார்த்தோம். இப்போ வந்து வீடுகள்லயே கிணறு இருக்கும். அந்த கிணத்துக்கு யூஸ் பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா 1 HP ல இருந்து ஸ்டார்டிங். 1 HP 2 HP. அதே இது பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெவியா 3 HP விவசாயத்துக்கு, 5 HP. ஆமா, 3 HP 5 HP. அதுலயே வெர்டிகல் டைப். இன்னும் தூரம் போகணும், அதாவது 1 கிலோமீட்டர் தூரம் தண்ணி போகணும்னா இந்த மாதிரி வெர்டிகல் டைப்புங்க. இது வந்து 5 HP இருக்கு, 7.5 HP இருக்கு. இதுலயும் 10 HP 12.5 HP. இந்த மாதிரி ஸ்டேஜ் கணக்குல இது வந்து
வெர்டிகல் டைப்னு சொல்லுவாங்க. இந்த வெர்டிகல் டைப்ல ஸ்டேஜ் கணக்கு இருக்கு. இதை Okay. வச்சு நம்மளுக்கு வந்து ரொம்ப தூரம் போகும். 1 கிலோமீட்டர் தண்ணி போகணும்னா கூட இந்த மாதிரி மோட்டர் போட்டாங்க. உங்களுக்கு என்ன நீடோ கேட்டாங்களோ நீங்க எல்லாமே சொல்லி அதுக்கு கொடுத்துருவீங்க. குத்துன மாதிரி நம்ம மோட்டர் பம்ப் கொடுக்கலாம். நிறைய இதுக்கு ரேட் சொல்லவே இல்லை, எதனாலண்ணா? இல்லைங்க, ரேட் வந்து அப்பப்போ வந்து காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் வந்து வேரியேஷன், காப்பர் ரேட்ல அப்போ வேரியேஷன் வந்து மாறும்போது எல்லாமே மாறும். அதனால இப்போ ரேட் சொல்ல முடியாது. வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி கேட்டாங்கன்னா நீங்க எல்லாமே பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். ஓகே. இப்போ 1 இயர் வாரண்டி சொல்றீங்களா? எல்லாமே அது 1 இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட், 1 இயருக்கு அப்புறம் வந்து ஃபுல்லா சர்வீஸ் இருக்கு. Service எப்ப பண்ணி வேணாலும் கொடுக்கலாம். சர்வீஸ் ஸ்கோப்லாம் நாங்க சர்வீஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் என்னதுண்ணா? இது பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு இந்த கல்யாண மண்டபத்துக்கு, பெரிய பெரிய ஹாஸ்டலுக்கு Okay. செப்டி டேங்க் ப்ராப்ளம் நிறைய வீட்டுல எல்லா ஆமா, வீட்டுக்குமே இருக்கும். ம். அந்த செப்டி டேங்க்குள்ளே இந்த மோட்டர் வந்து உள்ளே வச்சுக்கலாம். சரிண்ணா. இது எல்லாமே எடுத்து வெளியே தள்ளிரும். ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து பிளேடு இருக்கும். ஓ. கட்ரு பிளேடுன்னு சொல்லுவாங்க. சரிண்ணா. இந்த பிளேடு அடியில டைப் பாத்தீங்கன்னா அடியில இருக்கும். இந்த பிளேடு டைப்ன்றது உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு அரைச்சு மேல தள்ளிரும். ஓகே. எல்லாம் மிக்ஸ் ஆக்கி கூலாக்கி இது வெளியே மேல தள்ளிரும். இது வெளியே அப்ப எதுவுமே வந்து உங்களுக்கு ஒன்றும் சிக்கி நிக்காது. ஓகே. இது வந்து அது பிளேடு டைப்னு சொல்லுவாங்க, கட்ரு டைப். சூப்பர். இதுலயும் அதே மாதிரி 1 HP, 1.5 HP, 2 HP, இதுலயும் 3 பேஸ் இருக்கு. சரி. 2 HP லயும் 3 பேஸ் இருக்கு, உங்களுக்கு 1.5 HP லயும் 3 பேஸ் இருக்கு. இதெல்லாம் ஆக்சரிஸ் அண்ணா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிணத்து மோட்டர், வீட்டு மோட்டர், போர் மோட்டர் சொன்னோம் இல்லையா, ஆமா, அதுக்குரிய ஃபுல்லாவே அக்சரிஸ். ஓ. அதாவது ஓஸ்னா ஓஸ் கலரு, சரிண்ணா. அதுக்குரிய ஃபிட்டிங்ஸ் ஐட்டங்கள், ஓ. இப்ப வெள்ளை பைப்பு பத்தடி பத்தடியா போடுறோம், அதுக்குரிய இந்த அடாப்டர், சரிண்ணா. அதுக்குரிய மேல வர்ற பெண்டு கப்ளிங், ஓகே. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போர் மூடி, ஓ. இந்த மாதிரி போர் கிளாம்பு, இந்த எல்லாமே செட் வச்சிருக்கீங்க. கம்ப்ளீட்டாவே இருக்கு. அது போக வந்து நம்மளுக்கு ரோப்புகள்லாம் இருக்கு. ஓ. அதாவது உள்ள இறக்குறோம், தண்ணிக்குள்ள இறக்குறோம், போருக்குள்ள இறக்குறோம், Rope அதுக்குரிய வச்சிருக்கீங்க. ரோப்பு, சூப்பர்ண்ணா. அப்புறம் அதுக்குரிய கேபிள். ம். மெயின் வந்து நம்மளுக்கு மோட்டருக்கு வந்து கேபிள் தான் வேணும். ஆமா. அந்த கேபிள் ஐட்டங்களும் நம்மகிட்ட வந்து கம்பெனி வைஸ் உங்களுக்கு ரேட் வைஸ் ஓகே. கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும். சூப்பர். அதுக்கேற்ற மாதிரி 2.5, ம். 4 ஸ்கொயரு, ஓகே. அதாவது ஒரு மோட்டருக்கு தகுந்த மாதிரி ம். கேபிளோட இது மாறும். 2.5, சரிண்ணா. 4 ஸ்கொயரு அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி கேபிள்லயும் நம்மளுக்கு வெரைட்டியாவும் இருக்கு. கேபிள்ஸ் எல்லா வெரைட்டி வச்சிருக்கீங்க? எல்லாமே இருக்கு. சூப்பர். அதே போல பாத்தீங்கன்னா பைப்புகள், இதுக்கு மெயின் வந்து பைப்பும் வேணும். சரிண்ணா. நம்ம உள்ள மோட்டர் இறக்குறோம் போருக்குள்ள, ம். அதுக்கு மேல தண்ணி வர்றதுக்கு உங்களுக்கு வேண்டிய பைப்புகளும் 10 அடி பைப்புகள், இந்த மாதிரி பைப்புகளும் இருக்கு. ஓகே. சரிங்களா? இதுவும் கம்பெனி வைஸா நம்மகிட்ட ரேட் வைஸ்ல டிஃபரெண்ட்ல இருக்கு. சூப்பர்ண்ணா. இப்போ நம்ம வீட்டு யூஸுக்கு போர் மோட்டர்ல ஸ்பேர்லாம் பார்த்தோம். ஆமா. அந்த ஸ்பேர்கள்ல இது ஒண்ணு, அதாவது போர்டு மெயின். நம்ம மோட்டர்ல இருந்து வர்ற கரண்ட்டை வந்து இதுல இருந்து கரெக்ட் எடுக்கணும். சரிண்ணா. இது வந்து நம்ம வீட்டு லைன்ல வச்சுக்கலாம். Okay. வீட்டு லைன்ல யூஸ் பண்ற மாதிரி இருக்கு, விவசாயத்துக்கு யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. 1 HP, 1.5 HP, 2 HP, 3 HP இந்த மாதிரி Okay. இருக்கு. ம். இதுலயும் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக், செமி ஆட்டோமேட்டிக், ஆர்டினரி போர்டு, இந்த மாதிரி வெரைட்டிஸ் இந்த பேனல் போர்டுலயும் இருக்கு. சூப்பர்ண்ணா. எல்லா மோட்டரையும் பார்த்தோம். அந்த மோட்டருக்கு அவுட்லெட், அதாவது தண்ணி பிடிக்கிறதுக்கு ஓஸ் வேணும். அப்ப ஆமா. அது ஓஸ் பாத்தீங்கன்னா 1/2 இன்ச்ல இருந்து இருக்கு. சரிண்ணா. நம்மகிட்ட 1/2 இன்ச்சு, 3/4 இன்ச்சு, ம். அப்புறம் 1 இன்ச்சு, 1.25 இன்ச்சு, 1.5 இன்ச்சு, ஒரு சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு, வீட்டுக்கு, சரிண்ணா. எல்லாத்துக்கும் இந்த மாதிரி இந்த பச்சை கலர் ஓஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் எல்லா விவசாயத்துக்கும் சரி வீட்டுகளுக்கும் நம்ம யூஸ் இதான் கொஞ்சம் பண்ணலாம். நல்லா ஸ்ட்ராங்கா நல்லா இருக்கும். ஸ்ட்ராங்கா இருக்கும், ஹெவியா இருக்கும். கட்டடத்துக்கு யூஸ் பண்றதுக்கு சரிண்ணா. எல்லாத்துக்குமே இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். 1, 1.25, 1.5, 2 இன்ச்சு, 3 இன்ச்சு வரைக்கும் நம்மகிட்ட எப்பயுமே ஃபுல் ஸ்டாக் இருக்கு எப்பயுமே. இருக்கு. மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணி முடிச்சாச்சு. உங்க கஸ்டமருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? கஸ்டமருக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய குவாலிட்டி எல்லாமே வந்து நல்ல ஹை குவாலிட்டியில இருக்கும். சரிண்ணா. ரேட்டு சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும். ம். ரெண்டாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். நீங்க சரிண்ணா. எந்த ஊருக்கு சொல்றீங்களோ அந்த ஊருக்கு மேக்ஸிமம் எங்களால என்ன பண்ண முடியுமோ அதை நாங்க உங்களுக்கு புக்கிங் பெஸ்டா பண்ணி பண்ணி கொடுத்துருவோம். கொடுத்துருவோம். சூப்பர்ண்ணா. புக்கிங் சார்ஜ் நீங்க அங்க கட்டி எடுத்துக்கணும். எந்த மோட்டரா இருந்தாலும் 1 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி. சூப்பர்ண்ணா. தேங்க்யூண்ணா. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் ஷேர், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் சேனல் வாட்சிங். பை.